ஏசாயா 26ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்தை வாசிக்கலாமா? ஏசாயா 26 3வது வசனம். உன்னை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. யாருக்கு பூரண சமாதானம் வேணும்? சமாதானம் வேணுமா? பூரணமான சமாதானம் வேணுமா? பூரணமான சமாதானம்னா என்ன நடந்தாலும், எதிர்பார்த்தது நடந்தாலும் எதிர்பார்க்காதது நடந்தாலும் தேவ சமாதானம் நமக்குள்ள இருக்குமே ஆனால் அதுதான் பூரணமான சமாதானம். ஹல்லேலூயா சொல்லுங்க. உங்களைத்தான் சொல்லி ஹல்லேலூயா சொல்லுங்களே. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய வார்த்தை வரும்போது கர்த்தரை மகிமைப்படுத்தி அதை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால என்ன செய்வானா? பிழைப்பான். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு இந்த உலகத்துல கிடைக்கிற சமாதானம் பூரணமான சமாதானம் கிடையாது. அது தற்காலிகமான ஒரு சமாதானம், தற்காலிகமான ஒரு சந்தோஷம். இந்த உலகம் கொடுக்கிற சந்தோஷம், இந்த உலகத்தில் கிடைக்கிற சமாதானம், இந்த உலகத்தில் கிடைக்கிற நிம்மதிகள் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அது இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. சமாதானத்தை கொடுத்த பிள்ளைகள் மூலமா நம்மளுக்கு சமாதானம் கிடைச்சிச்சுன்னா, பிள்ளை வேறொரு பாதையில நம்மளுக்கு பிடிக்காத காரியத்தை பிள்ளை செஞ்சுச்சுன்னா அந்த சமாதானத்தை நம்ம இழந்துருவோம். ஆமாதானே? கணவன் மூலமா ஒரு சமாதானம் கிடைச்சிருக்கும். ஆனா அதே கணவர் நம்ம விரும்பாத காரியத்தை அவர் செய்யும் போது நம்ம எதை இழப்போம்? முதல்ல எதை இழப்போம்? சமாதானத்தை இழந்துருவோம். ஏன்னா என் கணவன் இப்படி இருக்கணும், என் பிள்ளை இப்படி இருக்கணும், என் வாழ்க்கை இப்படி இருக்கணும், எனக்கு வேலை இந்த வேலை கிடைக்கணும், என் பிள்ளை இப்படி படிக்கணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம குடும்பத்தை குறித்து, நமக்கு கொடுக்கப்பட்ட குழந்தைகளை குறித்து, கணவரை குறித்து நம்மளுக்கு ஒரு மனம் இருக்கும். ஆனா அதன்படி நடக்கல அப்படின்னா நம்ம எதை இழந்துருவோம்? முதல்ல மனுஷன் எதை இழப்பான்? சமாதானத்தை தான் இழப்பான். நினைச்சது நடக்கல, வேண்டினது நடக்கல, எதிர்பார்த்தது நடக்கலைன்னா ஒரு மனுஷன் இழக்கக்கூடிய முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இழந்து போகக்கூடிய முதல் ஆசீர்வாதம் எது தெரியுமா? சமாதானம். ஹல்லேலூயா. பணம் இல்லைன்னா சமாதானம் இருக்க மாட்டேங்குது. ஆமாதானே? நம்ம நேசிக்க கூடியவங்க நம்மளை நேசிக்கலைன்னா முதல்ல நம்மளுக்கு எதை இழக்கிறோம்? சமாதானத்தை இழக்கிறோம். நம்ம சரீரத்துல நல்ல சுகம் இல்லைன்னா எதை இழக்கிறோம்? சமாதானத்தை இழக்கிறோம். நம்ம எதிர்பார்த்த நற்காரியங்கள் நடக்கலைன்னா நான் முதல்ல எதைதான் இழக்கிறோம்? சமாதானத்தை தான் நம்ம இழக்கிறோம். ஆனா ஆண்டவர் இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வாக்கு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். யாரை? கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியினால், உண்மையே கர்த்தரையே நம்பி இருக்கிறபடியினால் கர்த்தர் என்ன செய்வாரா? பூரண சமாதானத்துடனே நம்மளை காத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. இந்த வருகிற இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் பூரணமான சமாதானம் பரலோகத்துல இருந்து நமக்கு அருளப்படும். ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் தேவன் கொடுக்கிற சமாதானத்தை எதுனாலும் யாருனாலும் அது கெடுக்க முடியாது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நம்ம நினைச்சது நடக்கலைனாலும் தேவ சமாதானம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம பயப்படவே மாட்டோம். ஹல்லேலூயா. தேவ சமாதானம் ஒரு மனுஷனுக்கு மிக 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 அவசியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல நீங்க சமாதானத்தை தேடுறவங்களா இருந்தா இன்றைக்கு நீங்க மனம் திரும்புங்க. ஆண்டவரிடத்துல நீங்க பூரணமான சமாதானத்துடன் என்னை நடத்துங்க ஆண்டவரேன்னு உங்க விண்ணப்பம் இருந்துச்சுன்னா உங்க கணவரை கர்த்தர் அந்த சமாதானத்துக்குரிய பாத்திரமாய் தேவன் மாற்றுவார். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளை அந்த பூரணமான சமாதானத்தை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக தேவன் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஏன்னா உங்க கணவர் தான், உங்க பிள்ளை தான், உங்களுக்கானவங்க தான். ஆனா அவங்களுடைய ஆவி, அவங்களுடைய ஆத்மா, அவங்களுடைய சரீரத்தை கண்ட்ரோல் பண்ணுகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் நினைச்சாதான்
அவங்க மனதை புதிதாக்க முடியும். அவர் நினைச்சாருன்னா அவங்க இருதயத்தை மாற்ற முடியும். கல்லான இருதயத்தையும் தசையான இருதயமாக தேவன் மாற்ற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அத்தாழ்மையான இருதயமாக மாற்ற முடியும். நேசிக்கக்கூடிய ஒரு கணவனாக, நேசிக்கக்கூடிய ஒரு உறவாக, பிள்ளைகளாக, சபையாக தேவன் தான் மாற்ற முடியும். ஏன்னா மனுஷன் தேவனுடைய கரத்தினாலே உண்டாக்கப்பட்டவன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் அவருடைய கண்ட்ரோல்ல இருக்குங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு, நம்ம மாத்திருவோம். முடியாது, முடியாது. தலைகீழா நின்றா கூட நம்ம வாழ்க்கையை நம்ம விரும்புகிறபடி என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு மனநிலை இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுக்குன்னு ஒரு சுவாபம் இருக்கு. அதை ஒரு மனைவியினால, கணவனால, பிள்ளைகளால யாரும் என்ன செய்ய முடியாது, மனதை மாற்ற முடியாது. தற்காலிகமான ஒரு மாற்றமா இருக்கலாம், ஆனா நிரந்தரமான ஒரு மாற்றத்தை, பூரணமான ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க என் தேவனாகிய கர்த்தராலே மாத்திரமே கூட. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. உங்களுக்கு யார் கொடுக்கிற மாற்றம் வேணும்? யார் கொடுக்கிற சமாதானத்தை நீங்க தேடுறீங்க? நீங்க தேட நிம்மதி இயேசு தருகிறார்னு நம்ம பாடல்களை பாடுகிறோம் இல்லையா? உலகத்துல நிம்மதி இல்லாம, சமாதானம் இல்லாம, சுகம் இல்லாம, விடுதலை இல்லாம, பாவ மன்னிப்பு இல்லாம, பரிசுத்தம் இல்லாம வாழ்ந்தவர்களை கர்த்தர் எப்படி அழைக்கிறார்? எப்படி அழைக்கிறார்? என்னிடத்தில் வாருங்கள், சமாதானம் இல்லாதவர்களே, நிம்மதி, சந்தோஷம், சுகம், விடுதலை, ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு இல்லாதவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். என்னிடத்துல தேவனிடத்துல வரும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். இளைப்பாறுதல் எப்ப வரும்? நம்ம எதிர்பார்த்த சமாதானம், நம் எதிர்பார்த்த காரியம் நடக்கும் போது சமாதானம் வரும். எதிர்பார்த்த சமாதானம் வரும்போது இளைப்பாறுதல் வரும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவனை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். உறுதியாய் பற்றி கொண்ட, ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, சிறு பிள்ளைகளா இருந்தாலும் சரி, வாலிபர்களா இருந்தாலும் சரி, அவங்களுடைய இருதயத்துல கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடிய மனம் இருக்குதா? 10-11 கர்த்தரை தேடுகிற மனம் இருக்குதா? நம்மை நாமே நிதானித்து பார்த்தால் நியாயம் தீர்க்கப்படும். ஹல்லேலூயா. சனிக்கிழமை மாத்திரம், ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நான் கர்த்தரை ஆராதிப்பேங்க. வாரத்துல ஒரு நாள் கர்த்தருக்கு, மீத நாட்கள் எல்லாம் எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் கணவனுக்கு. வேறமே அப்படிதான். 7வது நாள் கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தருடைய நாள் இருக்கு. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் எப்பொழுதுமே நம் தேவனை சார்ந்திருக்கணும். அல்லேலூயா. எப்பொழுதுமே தேவன் மீது நம்பிக்கை உடையவர்களாய் இருக்கணும். எல்லாவற்றிலும் தேவனை நம்பி இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்களை அப்படி நடத்தணுங்க. நம்ம இல்லைனாலும் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிற ஜெபம், இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிற பக்தி, இன்றைக்கு நாம் விதைக்கிற விதை, தேவனோடு இருக்கிற உறவை நம்ம கொடுத்துட்டோம்னா பிள்ளைங்க பழச்சுக்கிடுவாங்க. ஆமென். பிரயாசப்படுகிறோமா? ஆண்டவர் இல்லைன்னா நீ கிடையாது. இந்த உலகத்துல நீ, உனக்கு வேண்டிய நிம்மதி, உனக்கு வேண்டிய ரட்சிப்பு, உனக்கு வேண்டிய சமாதானம் அவரிடத்துலதான் இருக்கு. நீ அவரை உறுதியாய் பிடிச்சுக்கோ, நீ அவரை உறுதியாய் பற்றிக்கொள். எந்த ஆபத்து, எந்த தீமை உன்னை நெருங்கி வந்தாலும் கர்த்தரை நீ உறுதியா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா அவர் உன் பக்கத்தில் இருப்பார். ஆமென். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். யார் என்ன செய்ய முடியும்? மனுஷன் என்ன செய்வான்? அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த நம்பிக்கையை யார் கொடுக்கணும்? நம்ம தான் கொடுக்கணும். நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நீ நம்பாத. இன்னைக்கு இருப்பாரு, நாளைக்கு காணா. கர்த்தரை நம்பி இரு. அவர் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவர். அவர் உன்னை விசாரிக்கிறவர், அவர் உன்னை நேசிக்கிறவர், அவர் உன் மேல அன்பு வைத்தவர், உனக்காக ரத்தம் சிந்தினவர், உனக்காக ஜீவனை கொடுத்தவர், உனக்காக யாரும் செய்து முடிக்கக்கூடிய வல்லமை உள்ள கர்த்தர். அவரை நீ உறுதியாய் பற்றிக்கொள். நம்ம பிள்ளை
வேண்டும். ஆமென். அல்லேலூயா. உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடிய மனதை உடையவர்கள், உண்மையே நம்பி இருக்கிறபடியினால் முதல்ல உறுதியாய் பற்றி கொண்டாதான் நம்ம அவரையே நம்பி இருக்க முடியும். ஆமாதானே? ஆமாவா இல்லையா? உங்களுக்கு என்ன தேவையோ அதை அவரிடத்துல கேட்டு பழகுங்க. முதல்ல அவருடைய சமூகத்துல கொண்டு போங்க. ஒரு சின்ன சின்ன ஆசைகளை கூட இந்த உலக உடனே நிறைவேற்ற முடியாது, ஆனா கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நீ உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவனாய் இருந்து கர்த்தரையே நீ நம்பிக்கையாய் கொண்டிருந்தால் உன் காரியம் கர்த்தரால் வாய்